வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். எப்பிலாக் 2. 7 வருடங்களுக்கு பின்பு அந்த அழகிய வீட்டில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. யாழ்மா பூ எங்க? யாழ்மா சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சா? யாழ்மா தம்பி யார்கிட்ட இருக்கான்? குழந்தைங்கலாம் சாப்பிட்டாங்களா? யாழ்மா தாம்பூல பை ரெடியா? என்று நொடிக்கொரு முறை தனது யாழ்மாவை கேள்வியால் படுத்திக் கொண்டிருந்தான் ஆதி வருணேஸ்வரன். ஆத்தாடி ஆத்தே, எம்ப்டி யாழ்மா என்று இடுப்பில் கரமூன்றி அவனை பார்த்து அவள் முறைக்க, அப்பா உங்க யாழ்மா முறைக்குதாக என்று மழலை மாறாமல் கிலுக்கி சிரித்து சொன்னாள் அவனது 7 வயது மகள் அசோக சுந்தரி. "ஒசோ" என்று அவளை கத்தி அழைத்தபடி வேந்தனின் 8 வயது மகன் அமுதனும் ஆருத்ரனின் 6 வயது மகன் சொக்கநாதனும் வந்தனர். "சொல்லுங்க மாமா" என்று அவனைக் கண்டு கண்கள் சிரிக்க கூறிய அசோக சுந்தரியை பார்த்து பற்கள் தெரிய புன்னகைத்தான் ஆதி வருணேஸ்வரன். "யாழ், அங்கனையெல்லாம் உங்களதான் கூப்பிடுதாக" என்றபடி அர்ச்சனா தேவி வர, "எங்க மதினி, இப்பதான் நான் பெத்தேனே ஒரு புள்ளைய, அத செத்த நேரம் போய் விளையாடாண்டேன்னு அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்குள்ள யாழு அது இருக்கா, யாழு இது இருக்கான்னு இந்த மனுஷன் மென்னிய பிடிக்காக" என்றாள். வந்த வேலையே மறந்துட்டேன். மச்சான் எங்க? இன்னும் வர காணோம்" என்று மீண்டும் ஆதி பரபரப்பாக, "டேய் மாப்ள, கொஞ்சம் மூச்ச உடண்டா. ஷப்பா" என்று தன் 4 வயது மகளான வேல்விழியை தோளில் தூக்கி பிடித்துக்கொண்டு அக்னி வந்தான். "டேய், உன்ன மச்சான கூட்டிக்கிட்டு வரதானே சொன்னேன்" என்று ஆதி கூற, "மாமா, நான் பெரியப்பாவ கூப்பிட்டுட்டேன்" என்று வேல்விழி கூறினாள். அந்த அழகிய ரோஜா மொட்டை அள்ளிக்கொண்ட ஆதி அவள் குண்டு கன்னத்தில் முத்தமிட்டு, "அப்படியாடா குட்டி, உங்க பெரியப்பா என்ன சொன்னாங்க" என்று கேட்க, "தோ சர்ருன்னு வந்துடுவேன்னு சொன்னாங்க" என்று கூறினாள். அதில் அனைவரும் வாய்விட்டு சிரிக்க, "என்னையா சத்தம் இங்க" என்றபடி தனது 5 மாத சூல் தாங்கிய வயிற்றை ஏந்திக் கொண்டு காயத்ரி அவ்வறைக்குள் நுழைந்தாள். காயு" என்று அவளை அணைத்துக் கொண்ட பொற்றாமரையால், "எங்கடி மூத்ததும் உன் வீட்டுக்காரரும்" என்று கேட்க, "அ அப்பா அப்பா அப்பான்னு அவங்கள கட்டிக்கிட்டு நல்லா அலையிறா. என் கூட உட்கார கூட விடமாட்றா இத்த. என்ன புள்ளையோ" என்று காயத்ரி சலித்துக் கொள்ள, "அது சரி, நீயும் இப்படிதாண்டியம்மா உங்க அப்பாவ கட்டிக்கிட்டு சுத்துன" என்று அர்ச்சனா தேவி கூறினார். "எங்க அம்மா விட்ட சாபந்தான் போல" என்று அவள் அலுத்துக் கொள்ள, "சரி சரி, வந்தவங்கள கவனிப்போம். வாங்கய்யா" என்று அக்னி அழைத்தான். விருமாண்டி குடும்பத்தாரும் அவர்களது மிக குறுகிய சொந்தமும் அவ்வீட்டில் கூடியிருந்தனர். "நம்புங்க சாமிகளா, நெசத்துக்குமே குறுகிய சொந்தந்தேன்" வாசலில் தனது 6 மாத கர்ப்பிணியான மனைவி தேனருவியுடன் நின்று அக்னி வந்தவர்களை வரவேற்க, 3ஆம் மன்னன் சிம்மவரதன் மற்றும் அவர் மனைவி விஜயலட்சுமி மேலே மொட்டை மாடியில் பந்தியை கவனித்துக் கொண்டிருந்தனர். 4ஆம் மன்னன் தீஞ்சுடரோன் மற்றும் தடாதகை நாச்சியார் வந்தவர்களை கவனித்து உண்ணுவதற்கு அனுப்பி உபசரித்துக் கொண்டிருக்க, முதல் 2 அண்ணன் மற்றும் அண்ணிமார்கள் ஓமம் வளர்க்கப்படும் இடத்தில் பொற்றாமரையால் மற்றும் ஆதி வருணேஸ்வரனுக்கு துணையாய் அமர்ந்திருந்தனர். ஆருத்ரன் அங்கை உள்ளே தாம்பூல பைகளை வைத்துக் கொண்டிருக்க, அவளது மடியில் அவர்களது 2 வயதுடைய 2ஆம் வாரிசான மென்முகை உறங்கிக் கொண்டிருந்தாள். "புள்ளைய என்கிட்ட கூடாங்க, தூங்கி புட்டா. நீயே எம்புட்டு நேரம் வச்சிருப்ப, செத்த அப்படி கால நீட்டி சாஞ்சு உட்கார்ந்துக்கோ" என்றபடி ஆருத்ரன் மகளை வாங்கிக் கொள்ள புன்னகையுடன் அங்கை சாய்ந்து அமர்ந்தாள். வேந்தனும் திலகாவும் அவ்வீட்டின் முற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சின்ன தோட்டத்தில் யாழ் மற்றும் ஆதியின் பிள்ளைகளான அமரவேலன் மற்றும் அசோக சுந்தரி, அவர்களது 2 ஆண் பிள்ளைகளான அமுதன் மற்றும் பிறைசூடன், ஆருத்ரனின் மகனான சொக்கன், காயத்ரி மற்றும் அவளது கணவன் ஆருடையப்பனின் மூத்த மகளான சங்கீதா ஆகியோரை மேய்த்துக் கொண்டிருந்தனர். "எனக்கு ஒரு வேலை குடுங்கடான்னு கேட்டது ஒரு குத்தமாயிட்டு, இதுகள காவ காக்க விட்டு போட்டாக பாரு" என்று வேந்தன் கூற, கலுக்கென்று சிரித்த திலகா, "அத்தை மாமாவெல்லாம் தினத்துக்கும் நாம வேலை சொல்லின்னு போன பிறவாட்டி இப்படிதானே நினைப்பாக" என்று கூறினாள். மேலே தனது கணவன் கரம் பற்றி
சிரமப்பட்டு நடந்து சென்ற காயத்ரி, அம்மா என்று உற்சாகமாய் அழைக்க, ஏ காயு என்று வந்தவர், வாங்க மாப்ள என்று ஆருடையப்பனை வரவேற்றார். சிம்மவரதனும் வந்து அவர்களை இன்முகமாய் வரவேற்க, புன்னகையுடன் தலையசைத்து திரும்பிய ஆருடையப்பன், டே சங்கர் என்று நான்காம் அண்ணனான தீஞ்சுடரோனின் மகனை பார்த்து அழைத்தான். படித்து முடித்து நல்ல வேலை ஒன்றில் அமர்ந்திருக்கும் முழு ஆண்மகனாய் தெரிந்த சங்கரனிடம் கள்ளமில்லா புன்னகையுடன் வந்து நின்றாள் கல்லூரி ஆண்டின் இறுதியில் இருக்கும் துர்காதேவி. ஏ கடைக்குட்டி, எப்படி இருக்கீக என்று ஆருடையப்பன் கேட்க, நாங்கெல்லாம் நல்லாதான் இருக்கோம் மாமா. எங்க அக்கா ஒழுங்கா சமைக்குதா என்று துர்கா கேலி செய்தாள். உங்க அக்காவா என்று இழுத்தபடி ஆருடையப்பன் காயத்ரியை நோக்க, அவள் கண்களாலேயே அவனை எரித்துக் கொண்டிருந்தாள். ஆத்தி என்று திடுக்கிட்டவன், அதெல்லாம் சூப்பரா செய்றாமா என்று கூற, அதான் அக்கா பார்வையே சொல்லுதே என்று சங்கர் கூறினான். ஆம், அது ஆதி வருணேஸ்வரன் மற்றும் பொற்றாமரையாளின் புது வீட்டின் கிரகப்பிரவேசமே. அவர்களது வாழ்நாள் கனவான ஒன்று இன்று நினைவாய் உதித்திருப்பதன் விழாவே பொன்னான விழா. தத்தித் தடுமாறி சிறுக சிறுக சேமித்து இதோ கோவையிலேயே அழகியதோர் வீட்டை கட்டி முடித்துள்ளனர். சின்னதாய் ஒரு கூடம், சமையலறை, பூஜை அறை, ஒரு படுக்கையறை என்று கீழேவும், மேலே 2 அறைகளும், அதன் மேல் மொட்டை மாடியும் என்று அமைக்கப்பட்டிருந்தது அவ்வீடு. பின்பக்கம் கொஞ்சம் போலாவது இடம் விட வேண்டும் என்று கட்டுமான பணியில் உள்ளோரிடம் மன்றாடி ஒரு வெற்றிடத்தை பின்புறம் உருவாக்கியவன் அங்கு அழகியதோர் தோட்டம் அமைத்திருந்தான். 7 நீண்ட நெடிய வருடங்களுக்குப் பின் அழகிய சிறிய வீடு ஒன்று அவர்கள் வசம் வந்திருந்தது. அவர்களது கனவு இல்லம். அதனில் அவர்களது வாசம். பூஜை நல்ல முறையில் நடந்து முடிய பால் காய்ச்சி அனைவருக்கும் கொடுத்தனர். யாழுக்கு பிறந்த வீட்டிலிருந்து சீர் வந்து இறங்கியிருக்க, என்ன மச்சான் இது? இதுக்கே நான் தனி வீடு கட்டணுமாக்கும் என்று கேட்டான். மாப்ள, மாடி ரூமு காலியா தான் கிடக்குது. கட்டில அதெல்லாம் அடைச்சுக்கிடுக. சின்ன சின்ன சீரா தான் கொண்டாந்துருக்கோம். இன்னும் பெரியண்ண நிறைய சொன்னாக. இந்த அக்னி பையன்தான் அவன சங்கடப்படுத்தாதீங்கன்னுட்டான் என்று தீஞ்சுடரோன் கூற, எது இன்னுமா என்று பார்த்தான். அதில் சிரித்தபடி அவன் தோள் தட்டிய அக்னி, அண்ணனுங்க பாசத்த இதுக்கும் குறைவா அடக்க முடியாதுடே. அது மட்டும் இல்ல, இது எங்க அம்மையோட புருஷன்னு உனக்கு கொடுத்தது இல்ல. எங்க மச்சான் ஆதிக்காக, ஆதி மேல உள்ள பாசத்துக்காக கொடுக்கறது என்று கூற நெகிழ்வாய் புன்னகைத்தான். ஆத்தே, பாலு காய்ச்சிருக்கீக. ரவைக்கு இங்கனதான் உறங்கன மாட்டோம். துணியெல்லாம் கொண்டு வந்தியா என்று அம்பிகாதேவி கேட்க, எடுத்து வந்துட்டேன் மதினி என்றாள். சரி தாயி என்று அவர் கூற, ஏன் எல்லாரும் கிளம்புதீக? ரவைக்கு மேல வராந்தா, 2 ரூமு, இங்கன கூடம், ரூமு, போதாத குறைக்கு மொட்ட மாடின்னு இடம் கிடக்கே. எல்லாரும் தான் படுக்கிறது என்று தாமரையாள் கூறினாள். நானும் அதேதான் யாழ் கேட்க வந்தேன். எல்லாருமா படுக்கிறது தானே என்று அவளவன் கேட்க, 4 வச்சிக 4. இங்கன எல்லாம் வேலை சோழிய விட்டு போட்டு 2 நாள் விடுப்பு போட்டு தான் வந்திருக்கோம் மாட்டுக்கு. ரவைக்கு கிளம்பினாதே எல்லாம் வீடு காடு போய் சேர்ந்து மறுநா புள்ளையெல்லாம் கிளம்ப முடியும் என்று ஆருத்ரன் கூற, சரிதான், நீ மட்டும் உன் பொஞ்சாதி வளைகாப்ப எப்படி வச்சியான்? நல்ல நாள் பார்த்து வச்ச. வந்த கையோட நான் ஓடி வர போல என்று ஆதி குறைப்பட்டான். சரிதான், நம்ம குடும்பத்துல விடுப்பு நாளா பார்த்தே தான் விசேஷம் வைக்கணும்னா வார வாரம் கூடிக்கிட வேண்டியதுதான் என்று காயத்ரி கூறு. சரியா சொன்ன புள்ள. அடுத்து உன் புள்ள பேரும் அருவி புள்ள பேரும் தான் இருக்குது. பொறவு நம்ம சங்கருக்கு ஒரு புள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதான் என்று திலகா கூறினாள். ஏதே கண்ணாலம்மா, அதுக்கு என்ன அவசரமாட்டும் என்று சங்கர் பதற, என்னடே பதட்டம் பலமா இருக்குது என்று கேட்டு ஆதி சிரிக்க, இவன் சரியில்ல மாமா, எந்நேரமும் சிரிச்ச மேனிக்கே இருக்கியான் என்று துர்காவும் ஏற்றி விட்டாள். இந்தாடி என்று தங்கையை வலிக்காமல் குட்டியவன், ஆமா, உங்க பொண்ணு வளர மாட்டுக்கும். அந்த ராங்கியை எனக்கு கட்டித்தர மாட்டீங்களா என்று கூற, இந்தாடா என் பொண்ணு என்ன உனக்கு ராங்கியா என்ற ஆதியும், ஆமா, உங்க பொண்ணு ராங்கிதான், என் பையன்தான் அப்பாவி என்று தாமரையாளும், டேய் தம்பி, என் புள்ளைக்குதான் என் ஐத்தம் அவ, போடா அங்கிட்டு என்று வேந்தனும், என்னமோ செய்யுங்க, என் மவள என் மருமவனுக்கு தான் கட்டி தருவேன் என்று அக்னியும் கூற பேச்சு நீண்டு கொண்டே சென்றது. புள்ளைய வளரும் முன்ன இப்படிலாம் பேசாதீங்க தாய்களா என்று அதிவீர பாண்டியர் கூற, எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் அண்ணன் என்று அக்னி பவ்யமாய் கூறினான். பேச்சும் கலகலப்புமாய்
அனைவரும் புறப்பட அசோக சுந்தரியும் அமரவேலனும் அனைவரும் புறப்பட்டு விட்டதில் ஒரு மூச்சு அழுது முடித்திருந்தனர். தன் மகனை தூக்கி முத்தம் வைத்து கொஞ்சி அமைதிப்படுத்திய யாழ் கைகளை கட்டிக்கொண்டு முறைத்துக் கொண்டிருந்த மகளை பார்த்தாள். ஆதி இக்காட்சியை சின்ன சிரிப்போடு பார்த்திருந்தான். அவனை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சாதீங்கம்மா என்று அவள் கோபம் போல் கூற, இந்தாடி, எப்போதும் உங்க அப்பா கிட்ட தானே ஒட்டிக்கிட்டு சுத்துவ, என்னத்த திடீர்னு அம்மா பக்கம் வாரியா என்று யாழ் கேட்டாள். திரு திருவென விழித்த மகள் தந்தையை பார்க்க, அப்போ உங்ககிட்ட வரக்கூடாதான்னு கேளு என்று மூட்டி கொடுத்தான். அப்பதான் உங்ககிட்ட வரக்கூடாதா என்று அவளும் கேட்க, ம் எரியறத அணைச்சா கொதிக்கிறது தானா அடங்கும் என்று கணவனை முறைத்தாள். தந்தையை கட்டிக்கொண்ட மகள், அப்பா அடிக்காதீங்கம்மா, அப்பா குட் பாய் என்று கூற, மகளை அள்ளி முத்தமிட்டவன், அம்மா அப்பாவ பயங்கரமா அடிப்பாக பாப்பா, அப்பா தப்பு செஞ்சா அம்மா நல்லா அடிப்பாக என்று இரு பொருள்பட நமட்டு சிரிப்போடு கூறினான். அவன் பேச்சில் நாணம் பாதி வெட்கம் மீதியாய் தவித்தவள், ஆமா அடிதான் எல்லாருக்கும் என்க ஆதி வாய்விட்டு சிரித்தான். பா, பாட்டு பாடுங்க என்று சுந்தரி கூற, ஆமாப்பா பாட்டு பாடுங்க என்று வேலனும் கேட்டான். யாழ் பழக்கப்படுத்திய செயல் அது. சமையல் நேரமெல்லாம் குழந்தைகளும் அவர்களுடன் தான் நேரம் செலவழிப்பர். ஏங்க பாட்டு பாடுங்க என்று அவள் கேட்கும் கேள்விக்கு தந்தை கொடுக்கும் அழகிய பாடல்களுக்கு குழந்தைகளும் ரசிகர்களாயிருந்தனர். ஆதி யாழை பார்க்க, உசிலம்பட்டி என்றால் அட்டகாசமாய் சிரித்தான். கண்களில் நீர்மணிகள் சிதறியோட சிரித்தவன் அவளது ஆசைக்காக பாடலையும் பாடி முடிக்க குழந்தைகள் சந்தோஷமாய் கைத்தட்டினர். சூப்பர் என கைகளில் அபிநயம் பிடித்து கண்கள் சுருக்கி தாமரையால் புன்னகைக்க, இரவு உணவை முடித்துக்கொண்டு பிள்ளைகளை படுக்க வைத்துவிட்டு கூடம் வந்தனர். அவ்வீட்டின் ஒவ்வொரு இங்கு இடுக்கையும் ரசனையோடு பார்வையிட்டபடி அமர்ந்திருந்தான் ஆதி. அதன் ஒவ்வொரு செங்கலிலும் அவர்கள் இருவரும் ஒன்றாய் உழைத்து காதலை குழைத்து கட்டியிருப்பதன் தாக்கம் எதிரொலித்தது. அவன் அருகே அமர்ந்து அவனது புஜங்களை கட்டிக்கொண்ட தாமரையால், நம்ம வீடு என்று கூற அவன் உடல் சிலிர்த்தது. கண்கள் பணிய அவளை பார்த்தான். என்னவா என்று அவள் கேட்க, தேங்க்ஸ் யாழ் என்றான். எதுக்கா என்று மீண்டும் அவள் கேட்க, நீ என் வரம்டி, என் சாமி, ஒண்ணுமே இல்லாம இருந்தண்டி, தோழியா வந்த, காதலியான, மனைவியா மாறின, அப்பாவா மாத்துன, இன்னைக்கு நல்ல நிலைமையில உன்னை ராணி மாதிரி பாத்துக்க வச்சு ஒரு ராஜாவாவே மாத்திட்ட என்று நெகிழ்வாய் கண்கள் பணிய கூறினான். அவன் கண்ணீர் அவள் கண்களை தொற்றிக்கொண்டு மனம் நிறைத்தது. நம்ம கனவு யாழ்மா, இன்னைக்கு உன் கைய புடிச்சுக்கிட்டு நமக்கே நமக்கான வீட்டோட நடு கூடத்துல உட்கார்ந்திருக்கோம். வேற என்ன வேணும்? மனசு நிறைஞ்சு போச்சுதுடி என்று அவன் கூற, எனக்கு மட்டும் என்ன குறையா? என் ராசா என்னைய மகாராணியால நடத்துறாக. இன்னைக்கு கோட்டையே கட்டிப்புட்டீங்களே என்று அவன் தாடையை பற்றி ஆட்டி கூறினாள். புன்னகையாய் அவள் நெற்றி முட்டியவன், மா என்று கண்கள் கசக்கி சப்தம் போட்ட வேலனின் சத்தத்தில் திரும்பி, வந்துட்டியாண்டி, மூக்கு வேத்து போவும் போல, உன் கூட உட்கார விடுதானா என்று செல்லமாய் கோபம் கொண்டான். உங்க பொண்ணு மட்டும் என்ன பண்ணுதாளாம் என்றவள், வாடா வேலா என்க சுந்தரியும் எழுந்து வந்து விட்டாள். இந்தா வந்துட்டால என்று அவள் கூற, மகளையும் மகனையும் மடியில் அமர்த்தி கொண்டனர். பா, இனிமே நம்ம இந்த வீட்ல தானாப்பா என்று வேலன் கேட்க, ஆமா வேலா என்று மகன் தலைகோதி கூறினான். ஏன்பா நம்ம பழைய வீடு என்று சுந்தரி கேட்க, அது நம்ம வீடு இல்ல சுந்தரி, இது நம்ம வீடு, நாம எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஆசையா கட்டின வீடு என்று யாழ் கூறினாள். உங்களுக்கு வீடு கட்ட தெரியுமாமா என்று குழந்தை வெள்ளந்தியாய் கேட்க, வாய்விட்டு சிரித்த ஆதி, அப்படி இல்ல பட்டு, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல கட்டினது என்றான். ஓ, அப்ப இது அப்பா அம்மா வேலா சுந்தரி வீடு தானே என்று வேலன் கேட்க, தம்பதியர் உடல் சிலிர்த்தது. ஆமாண்டா என்று ஒன்று போல் கூறிய இருவரும் புன்னகைத்தனர். அவ்வீட்டின் வாசம் அவர்கள் நாசியெங்கும் நிறைந்து அவர்கள் வாழ்வின் பரிபூரணத்தை உணர்த்தியது. சுந்தரி, நாமளும் பெருசாகி இப்படி ஒண்ணு கட்டுவோம். நான் உனக்கு கட்டித்தரேன், நீ எனக்கு கட்டிதா என்று வேலன் கூற, ஓகே வேலா என்று அவளும் தலையசைத்தாள். பிள்ளைகளின் ஒற்றுமையில் மனம் நிறைந்த இருவரும்
ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். "என்ன புக் படிக்கிறீங்கன்னு கேட்டு, என் வாழ்க்கை புத்தகத்துல இடம் புடிச்சிட்டடி" என்று அத்தனை சந்தோஷத்தோடு ஆதி கூற, "நீங்களாப்ல புத்தகம் படிக்க கம்பெனி தாரேன்னுட்டு, இப்படி வாழ்க்கைக்கே கம்பெனி குடுத்துப்புட்டீங்க தானே" என்று அவன் காதோரம் கூறினாள். "அப்பா, அம்மா தூங்குவோமா" என்று குழந்தைகள் கேட்க, நால்வருமாய் அந்த பெரிய கட்டிலை ஆக்கிரமித்தனர். உரிமை மற்றும் அன்பின் வாசம் வீசிய அவ்வில்லத்தில் அவர்கள் நல்லறம் தொடரட்டும். முற்றும்.